நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். 2006, 2011 கழக ஆட்சியில நான் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தேன். மீஞ்சூர்ல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் அமைக்க 2007ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அதற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள். இந்த நிலையத்திலிருந்து கிடைக்கிற குடிநீர் மூலம் வட சென்னையில் சுமார் 10 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. இதை தொடர்ந்து நெம்மேலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்துக்கு 2010ஆம் ஆண்டு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். இந்த நிலையத்தின் மூலமா தென் சென்னையில வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயன்பெற்று வராங்க. அதனாலதான் பேரூர்ல இருந்து இது மாதிரியான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 21ஆம் நாள் அந்த நிலையத்துக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். அந்த நிலையம் தெற்கு ஆசியாவிலே மிகப்பெரிய நிலையமாக அமையவிருக்கு. இந்த நிலையத்தை அமைக்கிற பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவுக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமா உறுதியா கொண்டு வரப்படும். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதிகளான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசன்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் OMR ரோட்டில் இருக்கக்கூடிய IT நிறுவன பகுதிகளில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க. சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்தோட சார்பில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வச்சிருக்கேன். நகராட்சி நிர்வாக இயக்கத்தோட சார்பில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 172 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 திட்டப்பணிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன். இதே மாதிரி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று முடிஞ்சிருக்கக்கூடிய 70 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு.